Hello guys, welcome to Tech Spirited. Today we are going to see the unboxing and review of AMD Ryzen 5 3rd generation. Actually நம்ம இந்த சிஸ்டம் வந்து நம்ம கேமிங்க்கோஸ்கரம் வாங்கியிருந்து பட் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஜஸ்ட் ப்ரொசஸருக்கு மாத்திரம் ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணணும். அதுக்கோஸ்கரம் தான் இந்த வீடியோ உங்களுக்கோஸ்கரம். நம்ம இப்போ வந்து Ryzen 5 3rd ஜெனோட 3600X ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க, அப்போ அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன விண்டோ வரும். அதில் வந்து உங்கள் ப்ரொசஸர் தெரியும். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் Ryzen 5 3600Xன்னு இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், ஃபேனோட இமேஜ். உங்களுக்கு Ryzen 5 3600X வந்து ஒரு AMD சாக்கெட், AM4 சாக்கெட். அது வெளியே உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குதுன்னு தான் இதில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் AMD ப்ரொசஸர் இருக்குது. அப்புறமேட்டுக்கா உங்களுக்கு கூலண்ட் வரும், ஃபேனு 3600க்கு ஃபேன் வராது, ஒன்லி எக்ஸ் சீரீஸ்க்கு மாத்திரம் தான் ஃபேன் வரும். அப்புறம் ஒரு சின்ன மேனுவல். இப்போ டாப் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீல் இருக்கும். அந்த சீலில் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5 3600Xன்னு பிரிண்ட்டாக இருக்கும். இது ஒரு 6 கோர் ப்ரொசஸர் கைஸ், 12 த்ரெட்ஸ். இதோட பேஸ் ஸ்பீட் வந்து 3.8 GHz, மேக்ஸ் வந்து 4.4 GHz. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பூஸ்ட் ஸ்பீட் வேணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மதர் போர்ட் ப்ளஸ் ஒரு கூலண்ட் தான் வேணும். இந்த கூலண்ட் வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பூஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம சீல் ஓப்பன் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மதர் போர்டு வாங்கிக்கோங்க, ஏன்னா வந்து இது ஒரு நல்ல ப்ரொசஸர். கம்பேர்ட் டு 3600 ரெண்டுத்துக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டும் சேம் ஆல்மோஸ்ட்மே. அதில் ஃபேன் வராது, இதில் ஃபேன் வரும். ப்ளஸ் இதில் வந்து பூஸ்டிங் ஸ்பீட் ஜாஸ்தி, அதில் கம்மி. பட் நீங்கள் வந்து ஃபேனும் நல்ல மதர் போர்டை வாங்கலைன்னா கண்டிப்பாக அதுக்கே போகலாம், நீங்கள் 3600க்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பேக்கெட் வரும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல்ஸ் இருக்கும். அதை வந்து எந்தெந்த ரேம் சப்போர்ட் ஆகும். இதுக்கு வந்து நீங்கள் 3200 பஸ் ஸ்பீட் ரேம் கூட சப்போர்ட் ஆகும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், AM4 சாக்கெட் மதர் போர்டு இது, லைக் ப்ரொசஸர் இது. அது முடிஞ்சவொடனே மேலே ஒரு லைக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசஸர் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணி ஆகிடுச்சு. அது பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, லோகோவோட Ryzen 5ன்ட்டு. அது உங்கள் கேபினெட்டில் நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ப்ரொசஸர் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, பின்னு லைக் ரிமூவ் அந்த பேக்கெட்லேயே இருக்கட்டும். ஸோ அதை ரிமூவ் பண்ணி நீங்கள் அப்படியே வெளியே வச்சிங்கன்னா அந்த பின்ஸ் ரொம்ப டெலிகேட்டட் பின்ஸ். ஸோ அது பெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல், ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கூலர் தான். உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்க 3600க்கு ஃபேன் வராது, எக்ஸ் சீரீஸ் மட்டும் தான் ஃபேன் வரும். அண்ட் நான் வாங்கிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன், ஏன் நம்ம Ryzen 7 செகண்ட் ஜென்னு போகக்கூடாதுன்ட்டு. இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை கைஸ், ஆல்மோஸ்ட் சேம். 1000 rupees அதோட இது கம்மி தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதோட இது ஜாஸ்தி. அதில் என்ன RGB வரும் ஃபேனில், இதில் RGB வராது. ஸோ கம்பேரிங் டு Ryzen 7 செகண்ட் ஜென், நீங்கள் பெட்டர் Ryzen 5 3rd ஜெனுக்கே போகலாம். உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாகும், பட்ஜெட் கம்மியாகும். இது வந்து 6 கோர் ப்ரொசஸர், அது வந்து 8 கோர் ப்ரொசஸர். பட் கேட்சி வைஸ் வந்து இது ரொம்ப ஜாஸ்தி. உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருப்போம் உள்ள. அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட், நீங்கள் தெர்மல் பேஸ்ட் போட தேவையில்லை, இது ப்ரீ அப்ளை தெர்மல் பேஸ்ட் இருக்குது ஃபேன்லேயே. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ப்ரொசஸர் மதர் போர்டில் ஃபிட் பண்ணி ஃபேனு நார்மலாக ஃபிட் பண்ணிங்கனாலும் போகிறோம். தெர்மல் பேஸ்ட் இஸ் நாட் ரிக்வயர்ட், ஏன்னா அதில் ப்ரீ அப்ளைட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம போடுறதோட அதில் கம்பெனி கொடுக்குற தெர்மல் பேஸ்ட்டு ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நான் அப்படி தான் ஃபிட் பண்ண போகிறேன். Thank you so much guys. Please subscribe and click the bell icon and try to support us. Thank you so much for watching the video. Next full PC build video is on the way. Thank you so much.